அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறது 52வது அதிகாரம். இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து நல்லவற்றை செய்ய தேர்ந்தெடுப்பவரை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்பதாகும். இது பொருட்பால் அரசியலில் அமைந்துள்ளது. இந்த அதிகாரம் சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்கி அவர்களின் செயல்களை கண்காணித்து நிர்வகிப்பது பற்றி பேசுகிறது. இந்த அதிகாரத்தோட மைய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆராய்தல். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதில் வரும் லாபங்களையும் நஷ்டங்களையும் நன்றாக ஆராய வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, திறமையானவர்களை தேர்ந்தெடுத்தல். நன்மை செய்வதில் விருப்பமுள்ள தகுதியான நபர்களை மட்டுமே ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும். நிர்வாகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு முழு அதிகாரமும் கொடுத்து அவர்களின் பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வழிநடத்த வேண்டும். இந்த அதிகாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை செய்பவர்களின் திறமையை ஆராய்ந்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு முழு சுதந்திரம் அளித்து அந்த செயலின் முன்னேற்றத்தை உன்னிப்பாக கவனிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அதிகாரம் சொல்லுது. குறள் பார்க்கலாம் வாங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தீமையான் ஆளப்படும். நன்மையும் அப்படின்னா நல்லவனவும், தீமையும் அப்படின்னா தீயவனவும், நாடி அப்படின்னா ஆராய்ந்து, நலம் அப்படின்னா நன்மை, புரிந்த அப்படின்னா தரும், தம்மையான் அப்படின்னா இயல்பால், ஆளப்படும் அப்படின்னா ஆளப்படுவான், ஆளப்படுதல். இதோடைய விளக்கம் பாருங்க. நன்மையையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவனவற்றை விரும்புகின்ற இயல்புடையவனை செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். நன்மையானவற்றையும் தீமையானவற்றையும் ஆராய்ந்து தீமையை பொருந்தாது நன்மையின் கண்ணே பொருந்தின தன்மையுடையவனே வினை செய்வனாக செய்யப்படும். நல்லதும் கெட்டதும் தேடி விரும்பி செய்யும் தன்மையால் நம்மை ஆளும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவனவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். ஒரு செயலை நம்மிடம் செய்ய கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும். நன்மை தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவர் ஆவார்கள். அதாவது நம்ம கிட்ட ஒரு செயலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல செயலை மட்டுமே நம்ம செய்யணும். அப்படி செய்கிறவங்க தான் அந்த பணியை செய்யறதுக்கு சரியான தகுதி உடையவராக அரசர் ஏற்றுக்குவார். ஒரு அரசனாக இருக்கணும்னா கூட என்ன பண்ணணும், நன்மை எது தீமை எது அப்படின்னு ஒரு செயலில் நம்ம ஆராயணும். அப்படி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த நல்ல செயல்களில் நம்ம ஈடுபட வேண்டும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.